கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்ங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அவங்க வயிற்றுல அடிச்சாங்க. அதாவது மொத்தமா வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்துரும் அரசாங்கம். இப்ப ரிட்டையர் ஆகுறேன்னா மொத்தமா இதோட தொகையை வந்து ஒட்ட கொடுத்துரும். அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. அது எப்படியா சாத்தியம்? 50 வருஷமா 60 வருஷமா அரசாங்கத்துக்காகவே உழைச்சி உள்ள வராங்க. அவங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னா எப்படி? அப்போ ஒரு அரசு ஊழியரா அவங்க எந்த சலுகையுமே அவங்க அனுபவிக்க முடியாது. உனக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் உள்ள உறவு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது புதிய பென்ஷன் திட்டம், கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். அதுதான் சொல்ல வருது, பங்களிப்பு பென்ஷன் திட்டம் அது. இப்ப அதனால அவங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? இந்த இதை வந்து இந்த திமுக அரசு, இந்த காங்கிரஸ் கூட்டணி திமுக அரசு அவங்க ஆட்சிக்கு வரப்போ வாக்குறுதி எண் 309 சொல்லி இருக்கிறாங்க, வந்தா நாங்க இந்த சிபிஎஸ் திட்டத்தை அகற்றிட்டு பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க அறிமுகப்படுத்தவும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு 3 வருஷம் ஆகுது நடைமுறைப்படுத்தினாங்களா? இதை சொல்லியே ஆசிரியர்களை ஏமாத்தி கிட்டத்தட்ட 6,28,000 வாக்குகளை மொத்தமா அறுவடை செய்தது திமுக அரசு. மொத்தமா அறுவடை செஞ்சுச்சு. இந்த ஆட்சியில மட்டும் இல்ல, இத்தனை ஆட்சியிலையும் திமுக ஆட்சி அமைச்சிருக்குன்னா அதற்கு ஆசிரியர்களின் பங்கு முக்கிய பங்கா இருந்துச்சு. அவங்கள ஒரு முறையும் ஆட்சிக்கு வரப்போ, ஒரு முறையும் தேர்தலப்போ உங்களுக்கு அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லி வாக்குறுதி ஆசிரியருக்கு கொடுத்து ஏமாத்தி அவங்க வாக்கு வாங்குறது. ஆனா எந்த ஒரு வசதியுமே செஞ்சு தர்றது இல்ல. அவங்க வந்து ஸ்கூல்ல எல்லா ஆசிரியர்களும் போய் கம்ப்ளைண்ட் தான் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தலையிட்டா? அரசாங்கம் நல்ல பள்ளியை நடத்தினா போய் பாடம் எடுக்க போறாங்க. இந்த மாதிரி வசதி இல்ல அரசு பள்ளியில, கொஞ்சம் அதை நடத்தி கொடுங்க, பிள்ளைகளுக்கு இந்த வசதி இல்லைன்னு ஒரு நல்ல ஆசிரியர் போய் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவ்வளவுதான் அவருக்கு சஸ்பென்ஷன், அவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டு. அப்ப இந்த அரசாங்கம் வந்து சொல்றதை கண்டுக்காம இருக்கிற ஆசிரியர் மட்டும் அப்படியே விட்டுருவாங்க. மற்ற ஆசிரியர்கள் யாராவது ஒரு நல்ல ஆசிரியருக்கு போய் ஒரு குரல் எழுப்பினா அவங்களோட வேலை காலி. அப்ப ஆசிரியர்களை ஏமாத்தி வாக்குகளை வாங்கின இந்த திமுக அரசாங்கம் ஏன் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல? அனைத்து அரசு மட்டும் இல்ல, அனைத்து அரசு பத்தி தானே பேசுறாரு. போக்குவரத்து துறை பத்தி பேசியாச்சு, ஆசிரியர்கள் பத்தி பேசியாச்சு. அடுத்த அனைத்து அரசு ஊழியர்கள் எல்லாருமே, தமிழகத்தில் இருக்கிற எல்லா அரசு ஊழியர்களின் வயிற்றுல அடைக்கிது இந்த திமுக அரசு. எல்லாருக்குமே வந்து இந்த சிபிஎஸ் ஸ்கீமை நாங்க நிறுத்திட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டுட்டு வர்றோம், உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் எல்லாம் தரோம்னு சொல்றாங்க. சாவர வரைக்கும் அரசாங்க சலுகைகள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அந்த அரசு ஊழியர்களுக்கு. அப்படி இல்லாம ஏன் வந்து அப்புறம் அரசாங்கம்னு ஒண்ணு, அப்புறம் அரசு நடத்தும் போக்குவரத்து துறைன்னு ஒண்ணு, அரசு நடத்தும் பள்ளின்னு ஒண்ணு வச்சு அப்புறம் அரசாங்க ஊழியர்னு ஏன் ஒண்ணு வைக்கணும்? அதை தூக்கி எல்லாத்தையும் தனியாட்ட கொடுத்துட்டு குழப்ப பாரு. நீ அரசாங்கமே நீ நிக்காத, ஆட்சியை தூக்கி யார் கையாவது கொடுத்துட்டு வேலையை பாரு. யாருன்னா அந்த ஆட்சியில நிம்மதியா இருக்கா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மாணவர்கள் நிம்மதியா இருக்க முடியுதா? பெண்கள் பாதுகாப்பு